strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து. செகண்ட் ஓடிஐ பலக்கிலே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா 3 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரிஸையும் 2-0 லீட் எடுத்துட்டாங்க அண்ட் சீரிஸையும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஓடிஐ வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a dead rubber. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்து பாத்தீங்கன்னா T20ல வேணா நியூசிலாந்து கொஞ்சம் ஃபைட் கொடுத்துருக்கலாம். பட் ஒன் டே பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கால போய் ஸ்ரீலங்காவை அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அண்ட் நியூசிலாந்து ஸ்ட்ரகிள்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. அண்ட் எஸ், டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு சரித் அசலங்கா இந்த ஒரு பர்டிகுலர் பல்லைக்கிளை விக்கெட்ல. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிக்கி விக்கெட்டா இருந்துச்சு அண்ட் மழையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலிங் எடுத்தாரு. ஸோ 47 ஓவர்ஸ் கேம் தான் இது, டியூ டு என்ன சொல்றது மார்னிங் ரெயின்னால. 45.1 ஓவர்ஸ்ல 209 ஆல் அவுட். அவங்க அந்த குரூஷுவல் 11 பால்ஸ் ஆக்சுவலா அவங்க விளையாடல. நியூசிலாந்து அதை விளையாடினாங்கன்னா ஒரு 10 ரன்ஸ் கூட எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். மேபி இந்த மேட்ச் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா 46th ஓவர்ல தான் இந்த கேம் முடிச்சாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்யறாங்க சில டீம்ஸ். ஸோ அதனாலே மேட்ச் தோக்குறாங்க. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ 209ல யார் நல்லா விளையாடினாங்க நியூசிலாந்துன்னு கேட்டீங்கன்னா மார்க் சாப்மேன். ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ், 76 ஆஃப் 81 பால்ஸ். கண்டிப்பா ஒரு 100-110 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். ஸோ தட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 230-240 அச்சீவ் பண்ணிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டார். பட் நெவர்தலெஸ் மார்க் சாப்மேன் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நானும் ரீசென்ட் டைம்ஸ்ல பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸா அவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆறாரு தவிர ஒரு வழியா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நல்லா விளையாடினாரு. அவரும் சரி மிச் ஹே இந்த விக்கெட் கீப்பர் இந்த சீரீஸ்ல இந்த மேட்ச்ல தான் மிச் ஹேவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவா விளையாடினாரு. 49 ரன்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குரூஷியல் 75 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்மேன் அவுட் ஆனாரு. அப்புறம் திருப்பி லோவர் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க அண்ட் தே குட் ஏபிள் டு அச்சீவ் ஒன்லி 209 ரன்ஸ். அண்ட் ஸ்ரீலங்காவோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த bowlers ஸ்பின்னர்ஸ் ஆப்வியஸ்லி ஜெஃப்ரி வேண்டர்ஸே சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. தீக்ஷனாவும் 3 விக்கெட் எடுத்தாரு. தீக்ஷனா பாத்தீங்கன்னா இந்த என்டையர் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பேட்ஸ்மேனை தண்ணி காமிக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அவரோட அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்ல வந்து பாத்தீங்கன்னா பால் எந்த பக்கம் போகுதுன்னே ஆக்சுவலா நியூசிலாந்து பேட்ஸ்மேனால ஜட்ஜ் பண்ணவே முடியலன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபாஸ்ட் போலர் அசிதா பெர்னாண்டோ என்னோட ஃபேவரட் போலர்னே சொல்லலாம். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லங்கா பிரீமியர் லீக்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த அசிதா பெர்னாண்டோ இந்த ஒரு பர்டிகுலர் போலர் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும் அசிதா பெர்னாண்டோ கிட்ட அது பேஸ் இருக்கும், ஆனா அந்த கண்ட்ரோல் இருக்காது. ஆனா அந்த லங்கா பிரீமியர் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா 2024ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு டிஃபரெண்ட் அசிதா பெர்னாண்டோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்தே அவர் ஸ்ரீலங்காக்கு ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் சீரிஸ் டு சீரிஸ் ஆக்சுவலி இஸ் ரியலி டூயிங் வெல். ஒரு சீரிஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மேல மேல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. சச் அ கீ ஃபாஸ்ட் போலரா வந்து அமையறாரு ஃபார் ஸ்ரீலங்கா. இஸ் கோயிங் டு பி very damn useful in South African conditions also. So Sri Lanka South Africa க்கு டிராவல் பண்ணும்போது அசிதா பெர்னாண்டோ is going to play crucial role. ஏன்னா அவர் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் நடுவுல ஸ்பெல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர் டாக்டிக்ஸ் எல்லாம் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அசிதா பெர்னாண்டோ இஸ் வெரி வெரி குட் போலர். அவரோட அந்த மொமெண்டம் செமையா போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆப்வியஸ்லி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா 210 ரன்ஸ் கண்டிப்பா ஸ்ரீலங்கா கம்ஃபர்டபுளாவே வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு க்ளோஸா போச்சு. அண்ட் ஓப்பனிங்ல 10 நிமிஷம் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. 28 ஒரு பேட் ஷாட் அவுட் ஆயிட்டு போனாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிரம்பிள், விஷ்கா பெர்னாண்டோ சீப்பா அவுட் ஆயிட்டாரு. கமிந்து மெண்டிஸா கொஞ்சம் ஏர்லியரா ஆரம்பிச்சாங்க. பட் அவர் டக் அவுட் அடிச்சிட்டாரு. அண்ட் ஈவன் மெயின் விக்கெட் அசலங்கா நல்ல ஃபார்ம் பேட்ஸ்மேன் அவரே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. ஸ்ரீலங்கா வேற ட்ரபிள் நம்ப மாட்டீங்க 93 for 5. நான் என்ன நினைச்சேன் இதை விட ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நியூசிலாந்து கிடைச்சிருக்காது. பட் கோட் அவுட் ஆக தான் சொல்ல முடியும். பட் கிரெடிட் டு ஸ்ரீலங்கா, எஸ்பெஷலி குஷல் மெண்டிஸ். அவர் ஒரு சூப்பர் நாக் விளையாடுனாருங்க. 74 ரன்ஸ் ஆஃப் 102 பால்ஸ்ல ஸ்டெடியா ஒரு எண்டை ஹோல்ட் பண்ணிட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குஷல் மெண்டிஸ் இதுக்கு முன்னாடி விளையாடின ஓடிஐ இன்னுமே நல்லா பிளாட் ட்ராக், சூப்பர் நாக், 143 ரன்ஸ், ஃப்ரீ ஃப்ளோயிங் இன்னிங்ஸ். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் ஓடிஐ வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு பிளேயர் கண்டிப்பா ஸ்டே பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதை தான் எக்ஸாக்ட்லி குஷல் மெண்டிஸ் பண்ணாரு. 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இன்னிங்ஸ் அவர் விளையாடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நாக் 143 அடிச்சாரு. இந்த ஒரு பர்டிகுலர் ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டே பண்ணி விளையாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அந்த விக்கெட்ல விளையாட முடியல. ஸோ கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி தான் விளையாடுற மாதிரி இருந்தது. எக்ஸாக்ட்லி ஆக்சுவலா அதான் குஷல் மெண்டிஸ் ஆக்சுவலி ப்ரொவைட் பண்ணாரு. ஒரு மேட்ச் வினிங் 74 ரன்ஸ். ஏன்னா அவர் சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டார். யார்கிட்டனா ஜனித் லியங்கே கிட்ட இருந்து லெலேகேவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாக் விளையாடினாரு. 16 பால்ஸ் 18 ரன்ஸ் டக்கு டக்குன்னு அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அதெல்லாம் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சுது. ஆனா லாஸ்டா வந்து தீக்ஷனா ஒரு இன்னிங்ஸ் விளையாடுனாருங்க. 44 பால்ஸ் 27 ரன்ஸ். தீக்ஷனா as well as அங்க குஷல் மெண்டிஸ் உங்க 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு மேட்ச் வினிங் 45 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட அடிச்சாங்க. அது ரொம்ப குரூஷலா அமைஞ்சது. ஏன்னா நான் 162 for 7 இருக்கும் போதுல கிட்டத்தட்ட 45 ரன்ஸ் டு வின், இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தா நியூசிலாந்து வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் எக்ஸாக்ட்லி அது நடக்கல. ஃபைட்டிங்கான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் சொல்ல முடியும். சூப்பரா விளையாடினாங்க. they deserve to win this match. கண்டிப்பா ஸ்ரீலங்கா சொல்லியே ஆகணும். அண்ட் நியூசிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்கேல் பிரஸ்வெல் பேட்டிங்ல ஃபெயிலியரா இருந்தாலும் போலிங்ல சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. மிச்சல் சாண்டர், ரிஷோதிலாம் எக்கனாமிக்கலா இருந்தாங்க, ஒரு விக்கெட் எடுத்தாங்க. பட் பெரிய பிரச்சனை நியூசிலாந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ். எஸ், ஜேக்கப் டஃபி போன மேட்ச்ல நல்லா போட்டிருக்கலாம், பட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தருணத்துல பயங்கரமா ரன்ஸை லீக் பண்ணாரு. அட் த சேம் டைம் நேதன் ஸ்மித்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாரு இந்த கண்டிஷன்ஸ்ல. ஸோ அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ஈஸியா ரன்ஸை லீக் பண்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா வந்து அமையுது நியூசிலாந்துக்கு. ஸோ வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, ஸ்பின்னர்ஸ்லாம் டீசெண்டா போடுறாங்க, பட் அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இறங்கி ஒரு டீசென்ட் ஸ்கோர் ஒரு 240 250 ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா நியூசிலாந்து வின் பண்ணிருக்கலாம். பட் அட்லீஸ்ட் அந்த தேர்ட் ஓடியாவது ஒரு ப்ரைடுக்காவது அட்லீஸ்ட் எப்படியாவது நல்லா விளையாடி வின் பண்ண பார்ப்பாங்க நியூசிலாந்து. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒயிட் வாஷ் பண்ணணும்னு இருப்பாங்க, ஏன்னா அவங்களோட ஹோம் டாமினன்ஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் தேர்ட் ஓடியை எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓடியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, அண்ட் குஷல் மெண்டிஸோட இந்த ஒரு மெச்சூரிட்டியான ஒரு இன்னிங்ஸை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.